அந்த ரூட்ல போக முடியாது. அந்த பஸ்ஸை திருப்பி ஷார்ட்கட்ல வேற ரூட்ல போவாரு இந்த டிரைவர். அப்போ போற வழியில மனித எலும்பு கூடலாம் எரிஞ்சு போய் கிடக்கும். அந்த பஸ்ல ஒரு சைக்கோ ஏறி இந்த பசங்களை துப்பாக்கியை வச்சு மிரட்டிட்டு இருப்பான். அப்போ இந்த பஸ்ஸை ஒரு டனல்குள்ள கொண்டு போக சொல்லுவான். அதே மாதிரி டிரைவரும் அந்த டனல்குள்ள கொண்டு போவாரு. அந்த இடத்துல திடீர்னு பஸ் ஸ்டாப் ஆயிடும். அப்ப அந்த சைக்கோ கேட்பான், எதுக்காக பஸ்ஸை நிறுத்தின அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, டே நான் நிறுத்தலடா, அதுவா நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி செக் பண்ணுவாரு. ஒண்ணுமே இருக்காது. பட் தூரத்துல கருப்பா ஒரு உருவம் உட்காந்துருக்கும். அதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே பயந்துருவாங்க. கொஞ்ச நேரத்திலே அந்த டிரைவரை அடிச்சு சாகடிச்சிரும். இந்த பொண்ணு தைரியமா போயிட்டு அந்த சாவியை மட்டும் எடுத்துட்டு அந்த பஸ்ஸுக்குள்ள வந்துருவா. இவங்க எல்லாருமே அந்த உருவத்தை பார்த்து ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க. அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே அந்த டனலுக்குள்ள எல்லாருமே ஓடுவாங்க. ஆனா அந்த இடத்துல கொஞ்சம் கூட வெளிச்சம் இருக்காது. அதனால கையில தீப்பந்தத்தை வச்சுட்டு அந்த டனலுக்குள்ள போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பேய் ரொம்பவே உங்களை பயன்படுத்தும். அந்த பேய்க்கு நெருப்பு வெளிச்சனாலே ஆகாது. அதை இவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த பேய் மேல அந்த நெருப்பை போட்டுருவாங்க. அந்த பேயும் எரிஞ்சு போயிடும். இவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க.